நீங்க 3 பேர் பாஸ் போடுறீங்க, அவுட் ஆகவே பத்தே போடல. அந்த அஜித் சிங் மட்டும் கொஞ்சம் ஏதோ போறீங்க. இல்ல வருவேன் சிராஜ் நடராஜ் எப்படி போடுது அவதான் ஒயிட்டாங்கப்பா. இல்ல சப்போர்ட் ஒரு பவுலர்னா ஆகாது. அஸ்திக் நல்லா போறானா அடுத்து போறது வந்து 15 ரன் கொடுத்தா நல்லா போறது அர்த்தம்ல. அதே போறது மோச 5 ரன் கொடுக்கானா இன்னொரு வந்து சப்போர்ட் வந்து 2 ரன் கொடுத்தானுங்க நம்ம இருக்குமா போங்க மேட்ச். போன வேர்ல்ட் கப் இந்தியா உள்ள சமீர் பும்ரா போட்டா கடத்து மாட போட்டாங்க. இவன் 15 ரன் கொடுத்தாங்க அடுத்து வந்து இவனுக்கு என்ன இவன் அடுத்து 10 ரன் கொடுத்து முடிச்சு வந்துரு. அந்த இருக்குமா கிரிக்கெட் செமி கிரிக்கெட் மொத்த பால் ஒரு பால் 2 தான் அடிச்சாங்க போட்டாங்களா. என்ன போட்டா ஒரு ரன் வருவாங்க, அனாட்ட 2 ரன் வருவாங்க, அடிச்சா போர் போகுது நிச்சு போகுது. இவங்க கடமை பந்து வராங்க பால் அடிக்கலாம் போட்டு போக மாட்டேங்குது. தோட தப்பு தப்புன்னு போடுறான். அந்த அவுட் ஆகுறியா அவனுக்கு பிரச்சனை ஆகுறியா 2 பால் டாட் பால் போறா கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு எண்ணமே இல்ல. எப்படியாவது அடிக்கலாம் போறான். ஆமா அவளையும் மொத்தம் 300 ரன் நல்ல இல்லை இதை அடிக்கலாம் போட திறமை இல்லை. இவனை ஒன்றே எடுக்க மாட்டேங்க சூரியகுமார ஆரம்பத்துல சூரியகுமார் அந்த யாரு மோப்படிங்க மாறி நம்பரு அடி வெளிப்பட அபிஷேக் 20 ஓவருக்கு வச்சுட்டாங்க. 20 ஓவர் மேட்ச் மட்டும் கப் வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் ஆமா இல்ல விராட் கோலி ரோஹித் சர்மா அப்ப வரைக்கும் கேவலப்படுவாங்க இந்தியா. அடுத்த வேர்ல்ட் கப் வரைக்கும் இல்ல இவங்க 2 பேருமே அடிக்க ஐனா படுத்து விராட் கோலி 3 அடிக்க முடியாது. அடிக்குவாங்க எவ்வளவு நிறைய இந்த ரோஹித் சர்மா அடிக்குறாங்க. நீ யாரே பாப்பா எல்லாரும் வாங்க ஏற்கனவே பயன் மந்திரியை என்னப்பா போச்சாயா அது விற்கிறனிக்கு வந்து உள்ள கொடுங்க. $30 வேணும் வாங்க